ஒரு அழகான காட்டில் ஒரு முயல் தனியாக வசித்து வந்தது. முயலுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் ஒரு புலி முயலை துரத்தியது. உடனே முயல் ஓடி ஒரு பொந்துக்குள் குதித்து தன்னை ஒளித்துக் கொண்டது. புலியும் அதே இடத்தில் காத்திருந்தது. பின்பு மான் வருவதை பார்த்து ஓடி சென்றது. அந்த முயல் வெளியே வந்து வருத்தமாக இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு நாய் முயலை நோக்கி குலைத்தது. உயிருக்கு பயந்து ஓடி சென்றது. செல்லும் வழியில் ஒரு பக்கம் அம்புடன் வேட்டைக்காரன் வருவதை பார்த்தது. வேகமாக அருகில் உள்ள புதருக்குள் ஒளிந்து கொண்டது. பின்பு அம்பை மரத்தின் மேல் உள்ள பறவையின் மீது அவன் அம்பை எய்தினான். நடந்ததை எல்லாம் முயல் சிந்தித்து ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான், இன்னொரு பக்கம் நாய், மற்றொரு பக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகிறார்கள். சரி, இனி நாம் வாழ தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்தது முயல். பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்தது. இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்திற்கு சென்றது முயல். அப்பொழுது முயலின் வருகைக்கு அஞ்சி அங்கே குளத்தில் கரையில் இருந்த தவளைகள் குளத்திற்குள் தாவின. தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்துக் கொள்வதை பற்றி எண்ண வேண்டும்? வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று முயல் தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கியது. நீதி: 1000 கஷ்டம் வந்தாலும் அதை நாம் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும். முயலை போல நாம் தவறான முடிவை எடுக்கக்கூடாது, வாழ்ந்து காட்டணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்